ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறேங்க. இதை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து கழுவும் போது சிக்கனில் இருக்கிற கவுச்சி வாடையெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இது போல் கழுவுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா அலசி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது சிக்கன் கழுவி வச்சு அடுத்ததாக வறுவல் செய்கிறதுக்கு போயிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கும் போது டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக தான். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா 3 தக்காளியை அரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கட் பண்ணி சேர்க்குறதோடு இது மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா தக்காளி சிக்கன் வறுவல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துக்குறோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்று மதியமாக அரைச்சா போதும். இதுக்கப்புறமா சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டு வதங்கிறத விட இது மாதிரி அரைச்சி போட்டு வதக்கும் போது டைம் கொஞ்சம் கூட ஆகும். ஆனால் அதை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷங்க நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா தக்காளி வாசனை பச்சை வாசனை கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்புத்தூள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ் கம்மியாக வச்சுட்டு தீஞ்சு போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. உடனே நம்ம கறி போட்டுடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆகணும், டைம் ஆகணும். அப்போது அது மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கறி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை எப்பவுமே கழுவி எடுத்து வைக்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. தண்ணியோடு அப்படியே கொட்டிடாமல் இது போல் கையில் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன் வதங்கும் போதே சிக்கன்லேருந்து தண்ணி வரும். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும். சூப்பராக சிக்கன் வெந்துடும். தண்ணியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. இப்போது திரும்பவும் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வறுவல் மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சிக்கன் வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம் அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா வெறும் சாதத்தோடு சுட சுட சாதத்தோடு இந்த சிக்கன் வறுவல் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்க கூட ரொம்பவே சிம்பிளாக சமைச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடைசியாக சேர்க்குறது எதுக்காகனா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. நல்லா இது போல் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்க 1 2 கேட்குறதுனால அப்படி அப்படியே போட்டும் கொடுக்குறாங்க. கறி வெந்துட்டு தானே இருக்குது. அதனால் சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடிங்க. கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.
அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள்.